நண்பர்களுக்கு வணக்கம். முன்னாடிலாம் கிராமப்புறங்களாகட்டும், இல்ல நகர்ப்புறங்களாகட்டும், வேலை பார்த்து ரொம்ப அலுத்து போச்சு அப்படின்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. இல்ல அப்படின்னா, குழந்தை குட்டியோட கோயில் குளங்களுக்கு போவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 நாள் லீவா ஊட்டி, கொடைக்கானல், மூணார் ஒரு ட்ரிப்பை போடு. இந்த பழக்கம் வில்லேஜ்லயும் அப்படியே பரவிருச்சு. ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் கிடைச்சது அப்படின்னா, சதுரகிரி போயிடுறாங்க, இல்ல அங்கிட்டு வந்து தென்காசி, குற்றாலம் போயிடுறாங்க, பக்கத்துல கொடைக்கானல் ஏறிடுறாங்க. வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்காக மொத்த குடும்பத்தையும் வீட்டில் உள்ள பெரியவங்க கூப்பிட்டு போவாங்க. தோட்டத்தில் எல்லா செடிகளும் இருக்கும், அதுகளை பார்த்து தண்ணியை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க, வேலைகளுக்கு கிளம்பி போவாங்க. சிட்டிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விட வசதிகள் இருந்தது, சாலையோரம் மரங்கள் இருந்தது. இப்போ எல்லாமே வீடுகள் ஆயிருச்சு, கிராமப்புறங்களில் விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு. ஜனங்களுக்கு பச்சை பசேர்னு எங்கேயும் பார்க்க முடியல. அதனால மலைவாழ் தலங்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஊட்டி பக்கமோ அதே மாதிரி அந்த மதுரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப ரொம்ப பக்கம். அதிகாலையில் 1:45 மணி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிஎன்எஸ்சிசி பஸ் ஒன்று வத்தலகுண்டுக்கு போகும். இந்த பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா அதிகாலையில் கொண்டுட்டு கொடைக்கானல் ரூட்டை என்ஜாய் பண்ணலாம்.